ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பேர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக விஜயை தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு சம்மதிக்க வச்சுறாங்க. ஒரு பரம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா எடுத்துகிட்டு வந்த கோல்டு செயின் நம்மளுடைய மல்லி காலத்தில் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த செயினுமே பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுடுறாங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். பல இடத்துல செக் வச்சிருக்கே, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நடக்காது அப்படின்ற ஒரு உறுதியை ரஞ்சிதாவுக்கு இந்த ராஜேஸ்வரி கொடுக்குறாங்க. அது போதாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா நம்முடைய மல்லியோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம அன்னபூர்ணியமாக வெண்பா மல்லி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அது அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்கக்கூடாது, அந்த மல்லிகாலத்தில் விஜய் காட்டின தாலி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட கழுத்தில் இருக்கிற தாலியை எப்படியாவது அறுத்து எடுத்துடணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப போயிட்டு அவங்களுடைய கழுத்தில் தூங்கிட்டு இருக்கிறப்ப லைட்டாக கத்திரிக்கோலை வச்சு அந்த தாலியை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. யாருக்கும் தெரியாது. இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா அதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியெல்லாம் யோசனை வரக்கூடாதுங்க. இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு ஒரு பொண்ணோட கழுத்தில் இருக்கிற தாலியை பறிக்க நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணன்றது துளி கூட இல்லைங்க. இந்த ராஜேஸ்வரிக்கும் பார்த்தீங்கன்னா தான் தம்பிக்கு ஏதாவது தம்பி கட்டின தாலி அவள் கழுத்துலேருந்து அறுத்தா தம்பிக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இல்லைங்க. ஃபுல்லாகவே கெட்ட எண்ணங்க. அப்படி மட்டும் விஜய் மேலே பாசம் அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேலையை அந்த ராஜேஸ்வரி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்சு இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிகிட்டு இருக்கானா இதுக்கெல்லாம் காரணமே அந்த ரஞ்சிதா தாங்க. அவன் நல்லாவே இந்த ராஜேஸ்வரி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படியாவது விஜய் மாமா என் கூட சேர்த்து வச்சுருங்க ராஜுமான்னு சொல்லிட்டு பின்னாடியே வால் பிடிச்சிட்டு திரியிறது தாங்க இதுக்கெல்லாம் காரணம். பல இடத்துல செக் வச்சவங்க எதுக்காக நம்முடைய மல்லியோட கழுத்தில் இருக்கிற தாலியை கட் பண்ணணும்னு நினச்சாங்க. நம்மளுடைய மல்லியோட கழுத்தில் தாலி இல்லைனா அப்போ கல்யாணம் ஆகின உடனே மல்லி இந்த தாலியை கழட்டி போட்டுட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வியை வரவங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாமா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலுமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிறாருன்றதுல ஒரு மனக்கனவு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும். இவங்களுடைய பிளானுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முறியடிக்கிற விதமாக நம்ம அன்னபூர்ணியமாக தான் பார்த்திங்கன்னா வீட்லேயே தங்கிட்டாங்களே. அதனால் இவங்க பிளான் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக தான் அவங்க போக போகுது. அந்த தாலியுமே பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு நம்மளுடைய விஜய் கட்டின தாலிங்க. அதாவது நடிக்க வந்தப்போ கட்டின தாலி அது விஜய் கிட்டே இருந்துச்சு. அந்த தாலி நம்முடைய மல்லியை கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் கட்டின தாலி தாங்க. சப்போஸ் அந்த தாலி விஜய் கட்டின தாலியாக இருந்தாலுமே இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அன்னபூர்ணியம்மா ஒரு டூப்ளிகேட் தாலியுமே நம்முடைய மல்லியோட கழுத்தில் கட்டி வச்சிருக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு சரியான மொக்கம் தாங்க வாங்க போகிறாங்கன்னு சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் ஆன்ல போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.